ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நான் பார்க்குற வீடு வந்து சமீபத்தில் நீர்க்கசிவுனாலையும் அதிகமான கிராக் இருந்ததுனால நீர்க்கசிவு அதிகமாக இருந்தது. அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் பின்ன டெக்கரேட்டிவாகவும் இருக்குன்னு சொன்னதுனால கஸ்டமர் சொன்னதுனால நாங்கள் வந்து அதில் வந்து ஏஷியன் பெயிண்டில் இருக்கக்கூடிய அப்பெக்ஸ் கிரியேடெக்ஸ் கிராச் ஃபினிஷ் டெக்ஸ்சரை யூஸ் பண்ணியிருந்தோம். அதோட 25 கிலோ மூடையோட பேக்கிங்கோட ரேட்டு வந்து 1500 சம்திங் வரும். கடைகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 1000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஒரு மூடையோட ரேட்டு கிட்டத்தட்ட 4 மூடை இந்த பில்டிங்கை நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். இதில் நான் எப்படி போடுறதுங்கிற டீட்டெயில் காணிக்கல. ஆனால் இந்த கிராக் ஃபினிஷு போடுறதுனால கிரியேடெக்ஸ் போடுறதுனால கிராக் விடுறதும் அதே மாதிரி கிராக் பிரிட்ஜிங்காகவும் இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், வாட்டர் ப்ரூஃபிங்காகவும் இருக்கும். அதிகமான நீர்க்கசிவு இடங்களில் இந்த மாதிரி டெக்கரேட்டிவாக டிசைனை நம்ம போடும்போது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இதில் நான் மாஸ்கிங் டேப் ஒட்டி பண்ணியிருக்கேன். நீங்கள் மாஸ்கிங் டேப் ஒட்டாமல் ஸ்ட்ரைட்டாகவே இதை போட்டிங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் டெக்கரேட்டிவாக வேணும், மாடலாக வேணும்னு சொன்னதுனால கஸ்டமரோட விருப்பத்துக்காக நாங்கள் டெக்கரேட் பண்ணியிருந்தோம். இதில் ஃபுல்லாகவே நம்ம அப்பெக்ஸ் கிரியேடெக்ஸ் கிராச் ஃபினிஷை யூஸ் பண்ணும்போது அதிகமான நீர்க்கசிவை தாங்கும். இதில் வந்து நாங்கள் மாஸ்கிங் டேப் போட்டு ஒரு மாடலாக பண்ணிக்கிட்டு அதில் பிளாக் கலர் அப்பெக்ஸ் எக்ஸ்டீரியர் எமல்சனை 2 கோட்டு அப்ளை பண்ணியிருக்கோம். அப்ளை பண்ணி முடித்த பிறகு அதில் மேல் பக்கம் மட்டும் கோல்டும் சில்வரும் யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பெரிய லைன் அவ்வளவும் காப்பர் கோல்டு சில்வர் 3 யூஸ் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு டிசைன் ஆட் பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு மாதிரி கலர் யூஸ் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. சின்ன 4-5 ரோலர் கடைகளில் கிடைக்கும், அதில் யூஸ் பண்ணியிருக்கிறது மாதிரி அந்த சில்வர் இல்லைன்னா அலுமினியம் வாட்டர் பேஸ் அலுமினியத்தை யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கோல்டு சில்வர் காப்பர் எல்லாமே வாட்டர் பேஸில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லாமல் 2 டைப் ஆஃப் அப்பெக்ஸையும் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறது. வுட் டைப்லேயும் கொண்டு வரலாம். இப்போ நான் அப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து காப்பர். இது இண்டிகாவோட காப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். காப்பரை பொறுத்த வரைக்கும் கோல்டில் நம்ம மிக்ஸ் பண்ணுறதும் நல்லாயிருக்கும். கோல்டில் கொஞ்சம் ஆரஞ்சு கலர் ஸ்டெய்னர் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது அதோட லுக்கும் நல்லாயிருக்கும். சில்வரை பொறுத்த வரைக்கும் பத்மஸ்ரீ ஃப்ளாஷ் கோல்டு இந்த 2 நல்லாயிருக்கும். மெட்டாலிக் கோல்டை பொறுத்த வரைக்கும் மெட்டாலிக் பெயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டீரியரில் இருக்கக்கூடியதை யூஸ் பண்ணுங்கள். இன்டீரியர் டிசைனுக்காக யூஸ் பண்ணதை யூஸ் பண்ணாதீங்க. அப்பெக்ஸ் 2 கோட்டு பிளாக் அடித்த பிறகு தான் இதில் யூஸ் பண்ணணும் இந்த கோல்டு சில்வர் காப்பரை. இப்போ நான் கோல்டு அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன் போடும்போது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். வீடுகளில் நீர் கசிவும் அதுக்கப்புறம் வராது. இதில் 3 டைப் ஆஃப் மெட்டாலிக்கும் யூஸ் பண்ணிவிட்டு 777-3ங்கிற அந்த கொஞ்சம் க்ரீன் ஷேட் உள்ள அந்த கலரை கஸ்டமர் விருப்பத்துப்படியே அந்த டேப் போட்டின இடங்களை நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம். பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்து. பொதுவாக அந்த 777-3 கலர்ஸ் வந்து ரொம்ப பாப்புலரான கலரு. நீங்கள் வீடுகளில் இந்த கலரை இன்டீரியரில் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த டெக்ஸ்சர் நாங்கள் வீடு கம்ப்ளீட்டாகவே யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் அதிகமான நீர்க்கசிவு அதிகமான கிராக் இருந்ததுனால அதை சரி பண்ணுறதுக்காகவே நாங்கள் இது யூஸ் பண்ணியிருந்தோம். அதோட நிறைய மாடல்ஸை நீங்கள் இதுக்கப்புறம் பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்கு ட்ரை பண்ணும்போது நீர்க்கசிவு இருக்க இடங்களை இதை ட்ரை பண்ணுங்கள். நீர்க்கசிவு இல்லாட்டாலும் புது வீடுகளுக்கு இது யூஸ் பண்ணலாம். பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நிறைய மாடலில் இருக்குது, நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இது பெஸ்ட்டாக இருக்கும். பெஸ்ட்டு வாட்டர் ப்ரூஃபிங்காகவும் இருக்கும். 5 இயர்ஸ் வாட்டர் ப்ரூஃபிங் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். டெக்ஸ்சர் பெயிண்ட்டை பற்றி தனியான ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணிக்காங்க. வுட் பாலிஷை பற்றின தனி ப்ளேலிஸ்ட் இருக்குது. வாட்டர் ப்ரூஃபிங் இன்னும் கலர் செலெக்ஷன் ரூம் கலர் ப்ளேலிஸ்ட்லாம் இருக்குது. அதில் நம்ம சேனலில் பாருங்கள். ஹோம் டெக்கர் தமிழ் சேனலை பொறுத்த வரைக்கும் வால் பெயிண்டிங், வால் டெக்கரேஷன், டெக்ஸ்சர் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் புது ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூ, அது எப்படி யூஸ் பண்ணுங்கிறது, வாட்டர் ப்ரூஃபிங் பற்றி ரொம்ப நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் பாருங்கள். எந்த சந்தேகனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. இதை யூஸ் பண்ணுங்கள். இன்னும் நிறைய டெக்ஸ்சர் பெயிண்ட்டு ஏஷியன் பெயிண்டில் இருக்குது. அவ்வளோவுமே எக்ஸ்டீரியராக வாட்டர் ப்ரூஃபிங் பெஸ்ட் ரிசல்ட் தரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.